Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வரோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புது ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் போகாம நம்ம வீட்லயே நம்ம மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அது எப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கோடது தான் சரிங்களா. அதனால நம்ம எஸ்பிஐ பேங்க்குரிய யோனோ எஸ்பிஐங்கிற மொபைல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். அந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஏடிஎம் நியூ டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டை வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுனா அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பர் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த 2 ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு யோனோ எஸ்பிஐங்கிற எஸ்பிஐயோட மொபைல் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி வரும். இதில் மை டெபிட் கார்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துச்சுன்னா ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வரலைன்னா அப்படியே விட்டுருங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க நியூ ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் பிளாக் பண்ண ஒரு ஓல்டு ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ லிங்க் டெபிட் கார்டு அப்படின்னு அதுக்கு கீழே இருக்கிறத நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு கரண்ட்டில் என்ன ஏடிஎம் கார்டு இருக்குது, நியூவாக என்ன ஏடிஎம் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து கார்டு நம்பரோட லாஸ்ட் அந்த 4 டிஜிட்டை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏடிஎம் கார்டை தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டிவேட் கார்டு அப்படின்ட்டு லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சின்ன பாப்பப் வரும். அதாவது நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு அந்த டெபிட் கார்டு வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு, உங்களுக்கு கைக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போ இது மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் கார்டு நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல உங்களோட புது ஏடிஎம் கார்டில் இருக்கிற அந்த 16 டிஜிட் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்டர் ஓடிபி அப்படிங்கிற அந்த டேஷ்போர்டில் வந்து அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனேயே உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஏடிஎம் கார்டு வந்து டெபிட் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மளோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு மொபைல் மூலமாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்டிவேஷன் பண்ண அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பர் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கே கீழே கோ டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா ஆக்டிவேட் கார்டு அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து பின் நம்பர் செட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற செட் ஆர் ரீசெட் ஏடிஎம் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதாவது தேர்ட் ஒன் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு என்ன பின் நம்பர் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பின் நம்பர் 4 டிஜிட்டில் இருக்கணும் சரிங்களா. அதை வந்து மேலே என்டர் நியூ பின் அப்படிங்கிற இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் நியூ பின் அப்படிங்கிற இடத்துல மேலே கொடுத்துருக்க அதே 4 டிஜிட் நம்பரை கன்ஃபார்ம் பின்லேயும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் ஓடிபி அப்படிங்கிற அந்த டேஷ்போர்டில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏடிஎம் கார்டுக்கு அதாவது புது ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பரும் செட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் நமக்கு ஒரு மெசேஜும் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பின் நம்பரும் செட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக 2 ஸ்டெப்பில் நம்ம வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு போட சொல்லி கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.